நேற்றைக்கு காலையில் நான் எழும்பி வெளியே வந்து பார்க்கும்போது பயங்கர ஷாக். வெல்கம் டு நாஜில் ஷெரின் vlogs. காலையில் நான் எழும்பி வந்து பார்த்தபோது பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தான் எனக்கு காத்திருந்ததுன்னு சொல்லணும் பாருங்க. ஸோ பயங்கரமான மழை நேற்று ராத்திரி. ஒரு 8 வருஷமான மாமரம் அப்படியே நகண்டு அப்படியே விழுந்து கிடந்தது. ஸோ பாருங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ இந்த மாமரத்தில் ஒரு வாட்டி தான் மாங்காய் காய்ச்சிருந்தது. பட் ரொம்ப டேஸ்டான மாங்காய். அது இந்த வயலட் கலரில் இருக்கும் அந்த மாம்பழம். ஸோ பார்த்தப்ப ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஸோ கிளினிக் போகிற முன்னாடி என் கணவர் அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த வழி, இந்த வழியில தான் நாங்கள் நடக்கிறது, சைக்கிளிங் பண்ணுறது எல்லாம். ஸோ அதை சரி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இனிமேல் வேலைக்கு ஆட்களை கூப்பிட்டு இந்த மரத்தை அப்படியே தூக்கி ஸ்ட்ரைட்டாக நட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஸோ முடிஞ்சுன்னா நல்லா இருக்கும். பட் இப்போ அப்படி வளைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு தான் படுத்துருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நட்டு வச்ச மரம் ஒன்று போனாலுமே ரொம்ப வருத்தமாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி ரொம்ப டெலிஷியஸான எங்கள் நாஞ்சில் நாட்டு ஸ்டைல் வாழை இலையில் நல்ல மசாலா போட்டு நல்லா ஊற வச்ச மீனை அப்படியே பொதிஞ்சு தேங்காய் எண்ணெயில் வறுத்தெடுத்து சாப்பிட்றது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில் இதோ உங்களுக்காக. ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 25 கிராம் குருணையாக உள்ள மிளகு அதை அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு 10 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அதோடு சேர்த்து 1½ டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா என் தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த ஒரு கைப்பிடி அளவு புதினாயும் சேர்த்துக்கிறேன். ஸோ சுவைக்கேற்ப கல்லுப்பு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இவ்வளவு தான் மசாலா பொருட்கள். ஸோ நீங்கள் மீனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி தயாராக ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கலவை அப்படியே அந்த மீனில் போட்டு ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு நல்லா பிசைஞ்சு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே என் தோட்டத்தில் என்ன பூக்கள் பூத்துருக்கு அப்படின்னு ஒரு ரவுண்ட் அப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு முள்ளோடு உள்ள முழுசாக உள்ள மீன் தான் எடுக்கணும். ஸோ எங்கள் நாஞ்சில் நாட்டில் யூஸ்வலாக இந்த கோலியா முரல் அப்படிம்பாங்க. அந்த மீனை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கோலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மீன் உங்களுக்கு விருப்பமோ அதில் இதே ப்ரிப்ரேஷனை நீங்கள் செய்யலாம். ஸோ மீன் நல்லா ஊர்ந்த உடனே அதை அப்படியே வாழை இலையில் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே அப்படியே ஃபோல்ட் பண்ணி ட்வைன் வச்சு கெட்டி அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ வாங்க, நிறைய லில்லி பூத்துருக்கு இன்னைக்கு. அதுவும் நல்ல அழகான ரெட் கலர் லில்லி, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன். வாவ்! ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லில்லி பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ஸோ மழை வேறு, பயங்கர மழை எங்கள் ஊரில். 4 பூ பூத்து இருக்கு, ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரைங் பேன் சூடான உடனே தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றுங்க. நிறைய தேவைப்படும் எண்ணெய். ஸோ நம்ம நல்லாவே இந்த மாதிரி பொதிஞ்சு வச்சுருக்க மீனை 1 by 1 போட்டுட்டு நல்லா புரட்டி 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 ஃப்ரை பண்ணி எடுக்கணும்.
ஸோ நல்ல மிதமான தீயில வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. தேங்காய் எண்ணெயும் வாழை இலையும் அந்த மீன் மசாலா எல்லாம் கலந்து அட்டகாசமாக ஒரு மணமும் சுவையுமா இருக்கும். நிச்சயமாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் மிக அழகான இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharon. ஸோ நன்றி, மீண்டும் சந்திப்போம்.